அன்பு சகோதரர் உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சபரி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, மாவட்ட பொருளாளர் நாகேஸ்வரி அவர்களே, சமூக நீதி பேரவையினுடைய பொறுப்பாளர் ஆனந்த் அவர்களே, உழவர் பேர் இயக்கம் கார்த்திக் அவர்களே, முருகேசன், ஐயப்பன், மாதர், சேட்டு, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, இறுதியாக கண்டன உரை ஆற்றிருக்கக்கூடிய உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கோ ஆலமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உழவர் பேர் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களே, ஒன்றிய செயலாளர்களே, இந்த பகுதியினுடைய உழவர் பேர் இயக்க நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேர்த்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சர்க்கரை ஆலையால் ஏற்படுகிற கழிவு நீரினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், பொறுப்பாளர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கழிவு நீரா நான் வந்த உடனே கேட்டேன், இது என்னப்பா பெட்ரோலா, எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க கேட்டேன். இது பெட்ரோல் இல்லையா, இதுல இருந்து வருகிற கழிவு நீர் தான் என்று இன்னைக்கு மேடையிலே அனைவருக்கும் தெரிகிற விதத்திலே ஒரு பக்கம் பெட்ரோலாக தெரிகிறது, இன்னொரு கேடையில இருப்பது சாக்கடை நீராக தெரிகிறது. ஆகவே இந்த பகுதியிலே விவசாயம் செய்து கொண்டிருக்கிற விவசாய பெருமக்கள், இந்த சர்க்கரை ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்ய முடியாமல் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையை போக்குவதற்காகத்தான் இன்றைக்கு உழவர் பேர் இயக்கத்தினுடைய சார்பிலே இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கிற விவசாய பெருமக்கள், மாடு பாத்தீங்கன்னா பசு பசு பசுன்னு எவ்வளவு புந்தா இருக்கும் தீனி போட்டா, ஆனா இந்த மாடு எப்படி இருக்குது, கசாப்பு கடைக்கு போற மாதிரி வட்டி எடுப்பு எடுத்துக்கிட்டு. ஆகவே மாடும் பட்டாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் ஆய்வு செய்வோமையானால், மருத்துவ பரிசோதனைக்கு ஆய்வுபடுத்துமையானால், இந்த குடிநீரை குடிப்பதனால் கிட்னீர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அவர்களுடைய உடல்நிலை எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாடும் பாதிக்கப்பட்டது, விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பயிர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அம்மா நாகேஸ்வரி அம்மா தூக்கி வந்தாங்க கரும்பு, ஈரோடு பக்கம் தனித்தனியா பெரிய பெரிய கரும்பா இருக்குது. ஆனா அந்த சுகர் மில்லை சுத்தி இருக்கிற கரும்பு நெற்பயிர் மாதிரி கருகி போயிருக்கு. ஆகவே சர்க்கரை ஆலை நிர்வாகமே, இங்க சுத்தி இருக்கிற விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், விலங்குகள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த கழிவு நீரை உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒருவர் போன் செய்தார், நட்டத்திலே ஓடுகிறது சுகர் மில். எங்கே ஓடுகிறது நட்டம்? சுகர் மில் வருமானத்தில் தான் ஓடுகிறது. நம்முடைய அண்ணன் முருகேசன் பேசியதை போல லாபத்தை அதிகமாக காண்பித்தால் விவசாயிகளுக்கு பங்கு தொகையை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நட்டத்திலே எங்கே கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னொருவர் சொன்னார், இந்த கழிவு நீரை வச்சுதான் எங்க விவசாயம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, நாங்க கழிவு நீரை நிறுத்திடுறோம்னு சொல்லி. கழிவு நீரை செஞ்சு விவசாயம் செஞ்சு வாழ முடியுமா? ஆகவே நிர்வாகமே, இன்றைக்கு நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் நாளைக்கு போராட்டமாக மாறும். விவசாயிகளுடைய நலன்களுக்காக எத்தகைய போராட்டங்களையும் எதிர்கொள்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழவர் பேர் இயக்கம் தயாராக இருக்கிறது. எங்களை சோதிக்க வேண்டாம். விவசாயிகளுடைய நலன்களுக்காக, விவசாய பெருமக்களை கடவுளாக மதிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கீழே செயல்படுகிற உழவர் பேர் இயக்கம் விவசாயிகளுடைய நலன்களுக்காக சிறைக்கு செல்வதற்கும் இந்த உழவர் பேர் இயக்கம் தயாராக இருக்கிறது. ஆகவே விவசாய பெருமக்கள் இந்த கழிவு நீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய நட்டீடை உடனடியாக வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டு, இன்றைக்கு கரும்பு செய்த விவசாய பெருமக்கள் நட்டத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்ததனுடைய விளைவாக எங்கள் பகுதியிலே, கடத்தூர் பகுதியிலே இன்றைக்கு ஜவுறு எடுத்து கரும்பெல்லாம் அழுகி போய் கொண்டிருக்கிற நிலைகளில் இருக்கிறது. அவர்களுக்கு நட்டத்தை வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டு, இந்த பகுதியிலே இப்படி ஒரு அழகான ஆலை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சாதாரண எடுபிடி வேலை கூட இங்கே கொடுக்கப்படவில்லை. அப்படியே கொடுத்தாலும் 3 மாதம், 1 மாதம், 2 மாதம் என்று சொல்லி
பணியை கொடுத்து வெளியே ஏற்றி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, குறைந்த சம்பளத்தில் வைத்திருக்கிறார்கள். இதற்காக 35 ஆண்டு காலமாக நீதிமன்றத்திலே வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீதி அரசர்களும் அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் இந்த நிர்வாகம் தொடர்ந்து மேல்முறையீடு என்று 35 ஆண்டு காலமாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஊழியர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நிர்வாகமே, மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடு, போதுமான ஊதியத்தை கொடு, தொடர்ந்து எங்களை இங்கே பணியாற்றுகிற ஊழியர்களையும் இந்த மண்ணீர் மைந்தர்களை வஞ்சிப்பீர்களேயானால் இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டம் நாளைக்கு முற்கை போராட்டமாக மாறும் என்று சொல்லி நேரத்தின் அருமையை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாவட்ட செயலர் அரசாங்கம் அவர்கள் உரையாற்றுவார். சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் வழிந்தோடுகின்ற கழிவுநீர் ஏற்படுகின்ற பாதிப்பு மற்றும் இந்த பகுதியில் கரும்பு விவசாயிகளுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, இதை ஒரு கிட்டத்தட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில செயலாளரும் தருமபுரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பு சகோதரர் வேலுசாமி அவர்களே, தஞ்சை மண்டலத்தினுடைய தளபதி உழவர் பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆரையமணி அவர்களே, சமீபத்தில் தான் தமிழ்நாடே வியக்கக்கூடிய அளவில் இருவரும் சேர்ந்து இணைந்து உழவர் பேரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திருவண்ணாமலையிலே ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் மாநாட்டை நடத்தி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அல்லிமுத்து அவர்களே, மாநில இளைஞர் சங்கத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் பி செந்தில் அவர்களே, உழவர் பேரியக்கத்துடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் ஆர் கே சின்னசாமி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் மைக்கண்ணன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் பி ராமலிங்கம் அவர்களே, இமயவர்மன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் திருவேங்கடம் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் ஓ கே சிவகுமார் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் மதியலான் அவர்களே, ஏ பி ராஜேந்திரன் அவர்களே, முத்துசாமி முன்னாள் உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் அவர்களே, சிவசக்தி மாநில துணைத் தலைவர் உழவர் பேரியக்கம் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் அவர்களே, மாது அவர்களே, மாவட்ட பொருளாளர் நாகேஸ்வரி அவர்களே, மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, வெங்கடேச நாயுடு மாவட்ட துணை செயலாளர் அவர்களே, உழவர் பேரியக்கத்துடைய மாவட்ட தலைவர் சபரி அவர்களே, இந்த பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் அவர்களே, சமூக நீதி பேருடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களே, சமூக நீதி மாவட்ட துணை செயலாளர் உழவர் பேரியக்கத்துடைய கார்த்திக் அவர்களே, பே முருகேசன் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, மாது அவர்களே, முருகேசன் அவர்களே, சேட் அவர்களே, இந்த பகுதியுடைய ஒன்றிய செயலாளர்கள் சக்திவேல் அவர்களே, ஒன்றிய தலைவர் தனசேகர் அவர்களே, மணி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, நகர செயலாளர் தங்கராஜ் அவர்களே, தலைவர் சதீஷ்குமார் அவர்களே, என்னன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாமே இந்த பகுதியை சேர்ந்து வந்திருக்காங்க. குறிப்பாக தருமபுரி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர், அரூர் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கம்பைநல்லூர் பகுதியுடைய ஒன்றிய தலைவர் செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. அதே போல இங்க வந்திருக்கின்ற சேதுராமன், கோவி முருகன், ஆனந்தன், பிரபாகரன், ஜெயராமன், அருள்கண்ணன், ரங்கநாதன், ராவணன், மகாலிங்கம், அரவிந்த், அருள், கோவிந்தராசன், சுரேஷ், சரவணன் அவர்களே, வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சேட்டு ஏழுமலை, வில்வன், சரவணன், சுரேந்திரன், விஸ்வநாதன், கோபி, சொக்கலிங்கம், குமரேசன், நாட்டு கவுண்டர், லட்சுமணன், ஸ்ரீதர், தாசரதன், சக்திவேல், செங்கோடன், காமராஜ், ராமசாமி, தங்கம், விக்னேஷ், சின்னப்பையன், பூவரசன், மாதி, சின்னப்பன், லோகேஷ், சதாசிவம், ஆறுமுகம், மகேந்திரன், ஜெயராமன், சின்னதுரை, செந்தில், சின்னசாமி, சின்னதம்பி, சுதாகர்,
அமுல், தமயந்தி, ராஜேஸ்வரி, நதியா, இங்கே கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் வேடியப்பன், எஸ் வேடியப்பன், சரவணன், PV கோவிந்தன், அரவிந்தன், ராஜா, மணி, பரமசிவம், தமிழரசன், அன்புமணி, ரமேஷ், பரத், B சின்ராஜ், குமரேசன், சக்தி, குமரேசன், ராஜா, பூமலை, பூஞ்சோலை, பரத், சதீஷ்குமார், செந்தில், வேடியப்பன், சந்திரமோகன், சேகர், வெங்கட்ராமன், கோகுல் கண்ணன், பன்னீர் செல்வம், தங்கராஜ், பாப்பரெட்டிப்பட்டி நகரம், பசுபதி, மகேந்திரன், சதாம், ஹுசேன், குமார், சேட்டு, வி சிவா, முருகன், சிக்கன், மணி, செந்தில், பிர்லா, கார்த்திக், சிவா, கலா, பிரிய, முருகன் மற்றும் வந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் மற்ற அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது ஒரு 9 கோரிக்கைகள். சாதாரணமாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் 9 கோரிக்கைகள் மட்டும்தான். இந்த 9 கோரிக்கைகள்ல முதல் கோரிக்கை, சமீபத்தில் வாய் பேச முடியாத 5 அறிவு உள்ள ஒரு 2 மாடு இருக்கு. அந்த மாடு என்ன பாவம் பண்ணுச்சு, தண்ணியை குடிச்சுதான். அந்த கழிவுநீர், இந்த ஆலையிலிருந்து செல்லக்கூடிய அந்த தண்ணியை குடிச்சதனுடைய விளைவு அந்த மாடு இருக்குது. இந்த மாட்டுக்கு இவங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் நஷ்டீடா நிச்சயமா அதுக்கு உரிய இது கிடைக்காது. ஏன்னு கேட்டா, இன்றைக்கு வாயிலா ஜீவன் என்று சொல்லுவார்கள். அந்த மாடை, ஆடுகளை அழிக்கக்கூடிய அந்த ஆலை நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? எந்த நடவடிக்கை எடுக்கல. எத்தனை வாட்டி எது சொன்னாலும் கேட்கல. அதே போல இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கரும்பு டன்னுக்கு 5000 கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. ஆனா அதுவும் செய்யல. அதே மாதிரி வெட்டுக்கூலியை இந்த ஆலை நிர்வாகமே எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களே செய்ய வேண்டும் என்பதும் அதுவும் எடுத்துக்கல. இந்த சோகை கழிவு என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது. அதை கொடுக்க சொன்னா அதுவும் கொடுக்கல. இதுல இன்னொரு பார்சாலிட்டி என்னன்னா, அதாவது இந்த நிலம் இது நிறைய பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ண, அதாவது வெள்ளைக்காரன் வியாபாரம் பண்ண வந்தான். இந்தியாவில் வியாபாரம் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் நமது தகடூர் தஞ்சை தளபதி சட்டமன்ற உறுப்பினர்லாம் நிறைய பேசணும். நான் சுருக்கமாக பிடிச்சுக்கிறேன். வியாபாரம் பண்ண ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சி இங்க இருக்கக்கூடியவனை அடிமையா ஆக்கணும். யாரு? வெள்ளைக்காரன். அந்த வெள்ளைக்காரனை அகற்றத்துக்கு மிகப்பெரிய அளவுல போராட்டம், தியாகம் எல்லாம் பண்ணி தான் அவனை அகற்றி இப்ப சுதந்திர நாடுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல இந்த நிலத்தை கொடுத்த விவசாயிகளை இன்னைக்கு அனாதை ஆக்கி வச்சிருக்காங்க இந்த ஆலை நிர்வாகமும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு. யோசிச்சு பாருங்க, அந்த வெள்ளைக்காரனுக்கும் இந்த கொள்ளைக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த ஆலைக்கு கரும்பை கொடுக்க, அதாவது நிலத்தை கொடுத்துட்டு 10,000 கோடி ரூபாய் விலை மதிக்கக்கூடிய இந்த நிலத்தை கொடுத்துட்டு எங்களை வேலையில் சேர்த்துக்கங்க, ஏன் தினக்கூலியா போடுங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் ஜாதி பார்த்து வேற உட்கார்றாங்க. இதை விட கொடுமை என்ன சொல்லுவாங்க? நிலம் பார்த்து நிலம் கொடுத்தது பூரா இவன், ஆனா இதுலயும் ஜாதி பார்த்துட்டு இவனுக்கு போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த அதிகாரியை பொறுத்த வரைக்கும் பேசும்போது எல்லாமே அனைத்தும் செய்வதாக உறுதி சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் பலமுறை பல கோரிக்கைகள் வைக்கும் போது நிச்சயமா இதை செஞ்சு கொடுக்குறேங்க, ஐயோ என்னுடைய கடமை இதுதான், நான் செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஆனா என்ன செய்யறாங்கன்னா ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. அப்போ இந்த ஆலை மிகப்பெரிய லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. லாபத்தில் இயங்கக்கூடிய இந்த ஆலையை இந்த கருப்பு உற்பத்தியாளர்களுக்கு அந்த உரிய நிவாரணத்தை, அந்த தொகையை கொடுக்க கூட ஆலை நிர்வாகம் மறுக்கிறது என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. இன்னைக்கு சும்மா ஏதோ சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் வாங்கன்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு வந்தவங்க தான். நிச்சயமாக இங்க எழுப்பக்கூடிய அந்த கோரிக்கைகளை ஆலை நிர்வாகமும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதை செயல்படுத்தாவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய கடுமையான ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆலை நிர்வாகம் இயங்குமா இயங்காதா,
அப்படின்ற அந்த சூழல் நிச்சயமாக ஏற்படும். அந்த சூழலுக்கு இந்த பகுதியுடைய விவசாயிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். ஏனென்று கேட்டால் இது ஆர்ப்பாட்டம், இது பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் மட்டும் முடிவு பண்ணி வந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது. ஒரு சொட்டு தண்ணி கூட மழை நீர் கடல்ல போய் கலக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மருத்துவர் ஐயாவும், விவசாயிகளை எனக்கு சோறு போடும் கடவுளாக பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்டளைக்கு இணங்கதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த நிர்வாகத்தை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டத்தை கிட்டத்தட்ட 20,000-30,000 விவசாயிகளை ஒன்று திரட்டி, பாட்டாளிகளை ஒன்று திரட்டி இந்த ஆலை நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று கூறி, இன்னும் கோரிக்கைலாம் நிறைய வச்சோம். அந்த கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுங்க தான். அந்த கோரிக்கைகள் எல்லாமே காணல் நீரா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா செய்யறது ஒண்ணும் கிடையாது. அந்த அடிப்படையில் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி இன்னும் தெரியாம கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சூழலிருந்து தெரிந்து வருகின்ற காலங்களில் இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமா கேட்டு, இந்த குறுகிய காலங்களில் ஏற்பாடு செய்த இந்த போராட்டத்தை பெருந்திலாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் நானும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இளம் வேலுசாமி, மாநில செயலர், தமிழ்நாடு உழவர் பேரவை. சுப்பிரமணி சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கோபாலபுரம். இந்த சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீதி கேட்டும், கரும்பு விவசாயிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை இங்கே நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகை வந்து கலந்து கொண்டு இறுதி உரையாற்ற இருக்கிற தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர், தஞ்சை மண்டலத்தினுடைய தளபதி என்று அழைக்கப்படுகின்ற அருமை சகோதரர் கோ ஆலயமணி அவர்கள் இறுதியாக இங்கே பேச இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றிய இருக்கக்கூடிய உழவர் பேர் இயக்கத்தினுடைய இந்த சர்க்கரை ஆலையினுடைய தலைவர் சத்யராஜ் அவர்களை, எனக்கு முன்னாலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்களே, மாவட்ட தலைவர் அல்லிமுத்து அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் டி.வி. செந்தில் அவர்களே, உழவர் பேர் இயக்கத்துடைய மாநில துணைத் தலைவர் ஆர்.கே. சின்னசாமி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் எஸ். மைக்கண்ணன் அவர்களே,